அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். முனிவரின் மகளாக அம்பிகை பிறந்து சிவனை அடைந்த தலம். பல உயிர்கள் உனை காதலித்தாலும் என் காதல் உனக்கே தியானேஸ்வரா. என் அன்பு எப்போதும் உன் மீது இருக்க அருள் புரிவாயே தியானேஸ்வரா. இறைவனை விவசாயி வேடத்தில் வந்து விதை தெளித்த தலம். கற்பனையில் உன்னை நினைத்திருந்தேன், நிஜமாய் வந்த தியானேஸ்வரா. உருவமாய் என் முன் இல்லாத போதும் உணர்வினில் கலந்த தியானேஸ்வரா. தேவியின் பெயரால் சிவபெருமான் அருள் பாலிக்கும் தலம். அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்தை அறிந்து கூற வல்லீரேல். அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. சூரிய பகவான் தன் ஒளிக்கதிர்களை பாய்ச்சி சிவனை பூஜிக்கும் தலம். சுடர் எரியும் விழியுடையன் திரிசடையான் அரை உடையான் எரி சுடலை பொடி அணிந்த ஈசனவன் அடிபணிந்தேன். உலகனைத்தும் உள்ளோர்க்கு படியளக்கும் பரம்பொருளே எனதகத்து படி மிதிக்க எழுந்தருள்வாய் பரமேஸ்வரா. இது போன்று பலவிதமான சிறப்புகள் கொண்ட தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் பகுதியில். உலகை படைத்து இதில் பிறக்க வைத்து உன்னை நினைக்க வைத்த எம் பெருமானே. உலகை படைத்து இதில் பிறக்க வைத்து உன்னை நினைக்க வைத்த எம் பெருமானே. அலையும் மனதில் ஒரு நிலையை அளித்து மனம் மகிழச் செய்த எம் பெருமானே. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள தலம் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் திருக்கோயில். இத்தலம் திரேதா யுகத்தில் சமீவனம் எனவும், துவாபர யுகத்தில் ஆனந்தவனம் எனவும் அழைக்கப்பட்டு கலியுகத்தில் முக்திவனம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சமயம் சோழவள நாட்டில் மழையின்றி பஞ்சம் ஏற்பட ஊர் மக்கள் பசிப்பட்டினியால் தவித்த போது இசுவாகு குலத்தில் வந்த அரசன் ஒருவன் இந்த பார்வதீஸ்வரரை வணங்கி வழிபட்டு மக்களின் வேதனையை போக்கும்படி வேண்டினானாம். அதனால் கருணை கொண்ட இறைவன் மழையை பொழியச் செய்தது மட்டுமல்லாமல் தானே உழவனாக வேடம் கொண்டு வந்து விதை தெளித்தாராம். இதனால் இத்தலம் திருத்தெளிச்சேரி என்று சிறப்பு பெயர் பெற்றது. ஈசனே போற்றி, எந்தையே போற்றி, தேசனே போற்றி, நிமலனே போற்றி, ஈசனே போற்றி போற்றி, எந்தையே போற்றி போற்றி, தேசனே போற்றி போற்றி, நிமலனே போற்றி போற்றி. இந்த நிகழ்ச்சி பார்வதீஸ்வரர் திருக்கோயிலில் ஆனி மாதம் விதைத்தெளி உற்சவமாக நடத்தப்படுகிறது. இந்நிகழ்வை முன்னிட்டு இறைவனும் இறைவியும் சூரிய புஷ்கரணி தீர்த்தத்திற்கு எழுந்தருளி விதை தெளிக்கும் வைபவம் நடைபெறும். அதன் பின்னர்தான் விவசாயிகள் விதை தெளிக்க தொடங்குவர். துவஸ்டா என்பவரால் தனக்கு ஏற்பட்ட சாபத்தால் ஒளியிழந்த சூரிய பகவான் தன் தேவியருடன் பூலோகம் வந்து சமீவனநாதனை நோக்கி தவம் செய்து தீர்த்த குளம் அமைத்து வணங்கி சாபம் நீங்க பெற்றாராம். சூரிய பகவானால் உண்டாக்கப்பட்ட இத்தீர்த்தம் சூரிய புஷ்கரணி என்றானது. அதில் நீராடுபவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட வேண்டும், தங்களுக்கும் என் நாமத்தால் பெயரிடப்பட வேண்டும், எனக்கு 2 பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று சூரிய பகவான் கேட்க சமீவனநாதரும் அவ்வாறே அருளினாராம். இதன்படி இத்தலத்து இறைவன் சூரியனின் இன்னொரு பெயரான பாஸ்கரன் என்ற பெயருடன் பாஸ்கரலிங்கம் என்றும் இத்தலம் பாஸ்கர கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. 4 தினம் போதி குறைவின்றி உனை தொழுவேன், மறுபிறவி மறுத்தெனக்கு வர மருளி வாழ்த்துவாயே. பிறை சூடி நதி கொண்ட சிகை அழகன் உமைநாதன் உனை வணங்கும் மொழி கேட்டு மனமுருகி பாடி நின்றே.
பார்வதி தேவி காத்தியாயன முனிவரின் மகளாக பிறந்து சிவபெருமானை வழிபட்டு அவரையே மணந்து இறைவனை அடைந்த தலம் இது என்பதால் சுவாமி பார்வதி தேவியின் பெயரால் பார்வதீஸ்வரர் என்றே அழைக்கப்படுகின்றார். இத்தலத்தில் அம்பாளும் சுயம்பர பஸ்வினி என்ற திருநாமம் கொண்டார். திருமண வயதில் இருக்கும் பெண்கள் இந்த பார்வதீஸ்வரரை வழிபட்டால் நல்வரன் நல்வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. உலகமே சுழன்று மாறினாலும் எப்போதும் மாறாத தியானேஸ்வரா, உறவுகள் விலகி சென்ற போதும் எப்போதும் உடனிருக்கும் தியானேஸ்வரா. தியானேஸ்வரா, 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 தியானேஸ்வரா. திருத்தளிச்சேரி பகுதியை ஆட்சி செய்து வந்த மன்னன் வீர சோழன் சைவத்தின் பெருமை உணராது திருஞான சம்பந்தரிடம், நீங்கள் ஈசனை தவிர வேறு தெய்வம் இல்லை என்கிறீர்கள், அது உண்மையானால் தீயால் காய்ச்சப்பட்ட பீடத்தில் அமர்ந்து அதனை மெய்ப்பித்து காட்டுங்கள், ஒருவேளை நீங்கள் தோற்றுவிட்டால் உங்களை கழுமரத்தில் ஏற்றுவேன் என்றானாம். அதனால் சம்பந்தர் சிவபெருமானை வேண்டி, வேதங்கள் உண்மையானால் திருநீரும் ருத்ராட்சமும் அழியாதவை என்பது உண்மையானால், பரமசிவம் ஒருவனே மூலமுதல் பொருள் என்பது உண்மையானால் எனக்கு எந்த சிறு துன்பமும் நேராமல் இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டே தீயில் காய்ச்சிய இரும்பு பீடத்தில் அமர்ந்தாராம். இருந்தபோதும் அவருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாததால் வியப்பில் ஆழ்ந்த மன்னன் வீர சோழன் சம்பந்தர் காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டானாம். எனக்காக உன்னை தந்தவா, உனக்கு என்னையே தந்தேன் தியானேஸ்வரா. எல்லாம் எனக்கு தந்தாலும் நீ மட்டும் போதுமே தியானேஸ்வரா. தியானேஸ்வரா, 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 தியானேஸ்வரா. இத்தலத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 6 நாட்கள் அஸ்தமன சூரியன் தன் பொன்னிற கதிர்களால் இறைவனை ஆராதனை செய்யும் காட்சியை நாம் காணலாம். அச்சமயத்தில் சூரியனின் கதிர்கள் மூலவரின் கருவறை வழியாக சிவபெருமானின் சிரசில் படுகிறது. அப்போது தாமரை மலர் கொண்டு மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சூரிய பூஜை விழாவாக கொண்டாடப்படுகிறது. நேயர்களே, அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் நாம் காரைக்கால் திருத்தளிச்சேரி ஸ்ரீ பார்வதீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டோம். நாமும் பார்வதீஸ்வரரை வணங்கி தோஷங்கள் நீங்கி வாழ்வில் ஆனந்தம் காண்போம். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.